அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி மாதம் எப்படி அமைய போகிறது? பிப்ரவரி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சாதகமான நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்திருக்கின்றன, அதே சமயம் சாதகமற்ற சூழலை எந்தெந்த கிரகநிலைகள் உருவாக்குகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்பது பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு மாதமாக அமைவதோடு மட்டுமல்லாது, ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலம் பெற்று வலம் வரும் மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஏனென்றால் இந்த மாதத்திற்கு பிறகு அவர் உச்சபல பெற்று சஞ்சரித்த நிலையில் நிவர்த்தி அடைகிறாருங்க. எனவே இந்த தருணம் என்பது பல அதிரடியான மாற்றங்களுக்கு உறுதியாகவே வழிவகை செய்கிறது. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பெருவாரியான கிரகநிலைகள் அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. அதோடு மட்டுமல்லாது, 7.5 சனியில் சனியின் அதிதீவிரமான ஆற்றலும் இந்த மாதத்திற்கு பிறகு முழுமையாக ஏற்படுவதற்கான சூழல் இருக்கிறது. எனவேதான் இந்த மாதம் என்பது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் மிக முக்கியமான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வலம் பெறுகிறாருங்க. ராசியின் ஆதர் தொழில் ஸ்தானத்தை வெளிப்படுத்துவதால் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் தொழில் ரீதியான அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இருக்கிறது. பல்வேறு வகையான தடை, தாமதம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது, விவசாயம் சார்ந்த பணிகளில் உபபலம் பெற்று திகழக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திக்க முடியும். விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்த்தபடியே சாதகமாக கைகூடக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. உற்சாகத்தை அளிக்கக்கூடிய வகையில் பல சிறப்பான மாற்றங்களை இந்த தருணத்தில் அதிரடியாக சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது, இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திக்க முடியும். அதற்கு மிக முக்கிய காரணம் சனி பகவான் 7.5 சனியாக இருந்தாலும் கூட இந்த வேளையில் ராசியின் ஆதர் அவரது ஆட்சி வீட்டில் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்திவிட மாட்டார். அது மட்டுமல்லாது, 7.5 சனியின் அதிதீவிரமான ஆற்றல்கள் மார்ச் மாதத்தில் இருந்து முழுமையாக துவங்குகிறது. திருக்கணிதத்தின்படி 7.5 சனி துவங்கியிருந்தாலும் பாக்கியத்தின்படி முழுமையாக 7.5 சனி துவங்குகிறது மார்ச் மாதத்திலிருந்து. எனவே அதற்கு முன்பதாக அதி தீவிரம் இல்லாத ஒரு தருணமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல லாபத்தையும் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பத்தையும் ராசியின் அதிபதியான செவ்வாயும் அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய சனியும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. சனி பகவான் அன்றாட பணிகளில் உற்சாகம் குறையாத வகையில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். தற்போது தசாபுத்திகள் வலுகுலமாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்டவற்றை தடையில்லாமல் இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்டவை சாதகமாக இந்த தருணத்தில் அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மேசராசிக்காரர்கள் புதிய வேலை அல்லது தொழில் ரீதியான முயற்சிகளை முன்னெடுக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அவை உறுதியாகவே வெற்றி கிட்டும். மனதிற்கு பிடித்த நல்ல நிறுவனத்தில் வேலை உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது, தற்காலிகமாக பல சிரமங்களை அதிகமாக சந்தித்து வரக்கூடிய பல நிகழ்வுகளில் நல்ல ஒரு மாற்றம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது, வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் இந்த மாதம் முழுவதுமே வக்ரகதியில் வலம் பெறுகிறாருங்க குரு பகவான். அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற போகிறார். எனவே குரு பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் தனஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த தருணத்தில்
தருணத்தில் உறுதியாகவே எந்த ஒரு காரியத்தை செய்ய முயற்சி செய்தாலும் அவற்றை திட்டமிட்டு வெற்றி காணக்கூடிய சந்தர்ப்பம் மேசராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது. சிறு சிறு தடைகள் கூட இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தெறியக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. கவலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் அந்த கவலைகளை மறந்து உற்சாகத்துடன் பணியாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை தனஸ்தானத்தை நோக்கி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். வீட்டிற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை மேம்படுத்துவதோடு தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல காரியங்களை விரைவாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் ராகுவும் முழுமையாக பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5 கேதுவும் வலம் வருகின்றன. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய அத்தனை காரியங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான வாய்ப்பை உருவாக்குவதால் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பல காரிய தடைகள் நிச்சயம் விலகும். அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய தடைகளை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை நிழல் கிரகமான ராகு கேது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமாக அமையும் தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுப்பதால் நற்பலன்களை நிச்சயம் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த மாதத்தின் துவக்கத்தில் கர்மஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய சுக்கிரன் பிற்பகுதியில் லாபஸ்தானத்தில் வலம் வர போகிறார். அதை தொடர்ந்து அவர் உச்சபலமும் பெற போகிறார். சுக்கிரன் மிக அற்புதமான அமைப்பில் வலம் வருவதால் கலைத்துறையில் அதிகாரம் கொண்ட சுக்கிரன் அதீத ஆதிக்கத்தை இந்த மாதம் முழுவதும் வெளிப்படுத்த போகிறாருங்க. எனவே கலைத்துறையில் நல்ல வருமானமும் வாய்ப்புகளும் நிச்சயம் சிறப்பாக அமையும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு சிறப்பாக பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதத்தில் உண்டு. அரசியலில் வியக்கத்தக்க வகையில் அதிரடியான மாற்றமும் வெற்றிக்கான உறுதியான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. வித்யாகாரகரான புதன் 11 மற்றும் 12 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். லாபஸ்தானத்தை முற்பகுதியிலும் இறுதியில் விரயத்தில் நுழையும் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் பல தடுமாற்றங்கள் நிச்சயமாக மாறும். உஷ்ணகிரகமான சூரியனும் முற்பகுதியில் தொழில் ஸ்தானத்திலும் பிற்பகுதியில் லாபஸ்தானத்தையும் வெளிப்படுத்துகிறார். ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் தொழில் வியாபார ரீதியாக நெருக்கடிகள் விலகி லாபத்தை உயர்த்தும் தருணமாக மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைகிறது. சந்திரன் பல இடங்களில் மாறி பலம் வந்தாலும் நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்படி பெரும்பாலான கிரகநிலைகள் அதிரடியான மாற்றத்தை உருவாக்குகின்றன. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த பிப்ரவரி மாதத்தில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி உறுதியாக வரும்.